கேஸ் போட்டுட்டு ஒரு வருஷத்துல ஃபாரின் போயிட்டார், சிங்கப்பூர் போயிட்டாங்க. அவங்க இப்ப வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. 3 பேருமே தலைமறைவா எங்கேயும் இருந்துகிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணி வைக்கிறாங்க. மாமனா மாமியா புருஷன் எல்லாமே 3 பேரும் தான் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க அம்மா தான் இவ்வளவு தூரம் காரணமே. அவங்க அம்மா பண்ற வேலை தான். அந்த பிள்ளைகளை சேர விடாம அடிக்கிறது அந்த அவங்க அம்மா தான் பண்ணி வைக்குது. ரொம்ப மன உளைச்சலுக்கு அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டமா இருக்குது. என் பேரு பிரியா. 10/4/2019 அன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. கணவர் பேர் வந்து அறிவழகன், மாமியார் பேரு வந்து செல்லம், அவங்க மாமனார் பேரு வந்து ராமச்சந்திரன். நாங்க கல்யாணம் ஆகி 1 வருடமா சந்தோஷமா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப குடிச்சிட்டு வந்து அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு டெய்லி 12 மணிக்கு போதை போட்டுக்கிட்டு வந்து எப்ப பார்த்தாலும் அடிப்பாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அப்புறம் குழந்தை இல்லைன்னு சொல்லி 8 மாசத்துலயே என்னைய ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு அழைச்சிட்டு போனாங்க. இன்னும் பேபி இல்லைன்னு சொல்லி வீட்டுல ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாட்ட சொல்லியிருந்தேன் நானு. அவங்க 2 வருஷமா என்னைய டோல்கேட் அருணாட்ட அழைச்சிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. கணவரும் ரொம்ப குடிச்சிட்டு வந்து டார்ச்சர்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டெய்லியும் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு தான் வருவாங்க. விடிய காலம் 4 மணிக்கே எழுந்திரிச்சு போயிடுவாங்க. எப்ப வராங்க போறாங்கன்னு தெரியாது. என் கூட சந்தோஷமாவும் இருக்கிறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. அவங்க அம்மா அப்பாவும் எதுவுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாட்ட சொன்னாலும் ஆம்பளை பிள்ளை, அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் வந்து நான் அதுக்கு எதுக்கு பொண்ணை கட்டிட்டு வந்தீங்க, கல்யாணம் பண்ணாம இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு நான் கேட்டேன். ஆம்பளை பிள்ளைன்னா அப்புறம் ஊர் உலகத்துல ஆம்பளை பிள்ளைங்க இல்லையா, புருஷன் கூட தான் இருக்கணுமா அப்படின்னு அவங்களும் ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. சாப்பிட்றப்பெல்லாம் வந்து என் புருஷன் கூட தான் சாப்பிடுவியா, தனியா சாப்பிட முடியாதா ஒன்னாட்டி, இல்லைன்னா சாப்பாடு உன் தொண்டையில இறங்காதா, எச்சித்தட்டுல தான் சாப்பிடுவியா, இதான் அவன் பழக்கமா அப்படின்னு இதெல்லாம் சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுமை பண்றாங்க. பகல்ல ஒரு கணவர் கூட பக்கத்துல போய் உக்காந்தா கூட அவங்க முன்னாடி கூட உட்கார கூடாதுன்னு ரொம்ப மிரட்டுறாங்க. அவங்க சொல்றபடிதான் அவங்க எப்ப சொல்றாங்களோ அப்பதான் என் புருஷன்கிட்ட போய் உட்கார்றது, பேசுறது எல்லாமே அந்தபடிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப பிரச்சனை பண்ணி ஒரு டைம் என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அவங்க அப்பாவும் என்னை அடிச்சாங்க, அவங்க அம்மா என் வீட்டுக்காரர் எல்லாமே என்னை அடிச்சுட்டாங்க. அதனால நான் வந்து நடந்த போட்ட ட்ரெஸ்ஸோடய ஒன்றும் இல்லாம நான் என் அப்பா வீட்டுக்கு போயிட்டேன். 2 வருஷமா அங்கதான் இருந்தோம். டிசம்பர் மாசம் 2022 கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லி. அவங்களும் சேர்ந்து வாழ்றேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் வாழலன்னு சொல்லி வந்து கேஸ் போட்டுட்டாங்க அவங்க. நானும் கோர்ட்லயும் சேர்ந்து வாழ்றேன்னு தான் கேஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 வருஷமா ஆகியும் எனக்கு எந்த எதுவுமே தெரியல. அதனால என் வாழ்க்கைக்கு எனக்கு ஏதாவது வேணும், நான் சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு என் கணவர் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். என் கணவரும் மாமியார் மாமனார் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு கள்ளக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து போலீஸ் எல்லாம் அனுப்பி என்னை ரொம்ப நேத்துல ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணி ஜெயில போட்டுருவேன், எஃப்ஐஆர் போட்டுருவேன் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசி கண்டபடி பேசி தெருவுல யாருமே இல்லாத நேரத்துல வந்து என்னை ரொம்ப பேசிட்டாங்க. எனக்கு கஷ்டமாயிடுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. என் வாழ்க்கைக்கு ஏதாவது தீர்வு வேணும், நான் சேர்ந்து வாழணும் சார், நீங்க தான் முடிவு எடுக்கணும். என் வாழ்க்கைக்கு 4 வருஷமா நான் வாழ்க்கை இல்லாம இருந்துட்டு இருக்கேன், நீங்க தான் ஏதாவது பார்த்து செய்யணும். உங்கள்கிட்ட தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், என் வாழ்க்கைக்கு ஏதாவது வேணும், நான் சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிதான் நான் வந்திருக்கேன். கோர்ட்ல சேர்ந்து வாழ்றேன்னு தான். உங்க கணவர் எங்கம்மா இருக்காரு? கேஸ் போட்டுட்டு 1 வருஷத்துல ஃபாரின் போயிட்டார், சிங்கப்பூர் போயிட்டாங்க. அவங்க இப்ப வந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. 3 பேருமே தலைமறைவா எங்கேயும் இருந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ விட்டு விட்டு என்னை அடிக்கடி 2 நாளைக்கு இருக்க கள்ளக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி 2 நாளைக்கு இருக்க ரொம்ப அவங்க டார்ச்சர் பண்றாங்க. வீட்டை விட்டு போ, நீ எதுக்கு வீட்டுக்குள்ள இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அவங்க. நான் அந்த வீட்டு மருமக அப்படி சார்னு சொல்றேன். ஒரு போலீஸும் கேட்கவே இல்லை. என் மாமியார் வந்து என் மருமக இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கட்டுற தாலி என் கழுத்துலதான் இருக்கு, நான் இந்த வீட்டு மருமகதான் அப்படின்னு நான் சொல்றேன். அவங்க எனக்கு தெரியாது மேம், ஸ்டேஷனுக்கு வாமா அப்படின்னு சொல்லி நேற்று லேடிஸ் இன்ஸ்பெக்டரையும் கூட்டிட்டு வந்து ரொம்ப வாழ்க்கை வந்து
இப்படி என்ன பேசி ரொம்ப கொடுமை பண்றாங்க. நீங்க தான் ஏதாவது பார்த்து செய்யணும். இல்ல போன் எல்லாம் டச்சிங் எதுவுமே பேச்சுவார்த்தை எதுவுமே இல்ல. இங்க நான் எப்ப அப்பா வீட்டுக்கு போனதுன்னா அதுல இருந்து பேசுறது இல்ல. நான் சேர்ந்து வாழ்றேன்னு நான் சொல்லி வந்திருக்கேன் சார். நான் என் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். இது என் வீடு. நான் என் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்னை வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. எனக்கு இன்னும் டிவோர்ஸும் ஆகல. நான் என் கணவர் கூட சேர்ந்து வாழ்றேன் தான் நான் வந்திருக்கேன். இங்கதான் இருப்பேன். வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். யாரு சொன்னாலும் நான் போக மாட்டேன். என் கணவர் கூட தான் நான் சேர்ந்து வாழுவேன். இதுக்கு நீங்க தான் ஏதாவது முதலமைச்சர் மூலமா எங்களுக்கு நீங்க தான் ஏதாவது வழி நடத்தி எங்களுக்கு ஏதாவது சொல்லணும். நீங்க தான் என் வாழ்க்கைக்கு ஏதாவது பண்ணணும். அவங்களாம் சேர்ந்து வாழ வைக்க மாட்டேன்னு தான் சார் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 வருஷமா வீட்டுக்கு போயிட்டேன். அதனால மறுபடியும் இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அதான் ஏற்கனவே எங்க அப்பாட்ட சொல்லி இந்த கடன் நிறைய இருக்குன்னு சொல்லி 10 லட்சம் 5 லட்சம் கேட்டிருந்தாங்க கடன் அடைக்கிறதுக்கு. காளிமனை இடம் இருக்குது, அந்த காளிமனை வீடு கட்டி தர சொல்லு, 2 மாடு வாங்கி தர சொல்லு அப்படின்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இதையும் வீட்டுல சொன்னேன். நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நாங்க செய்வோம். எப்படி நாங்க இதெல்லாம் செய்ய முடியும்? நீதான் சந்தோஷமாவே இல்லையே அப்படின்ட்டு சொல்றாங்க. நானும் இப்ப 2 வருஷமா வீட்டுல இருந்தேன். எங்க அம்மா அப்பாவும் என்னை இனிமே பாத்துக்க முடியாது, அவங்கள்ட்ட எதுவுமே பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. என் வாழ்க்கைக்கு நான் என் கணவர் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு நான் என் மாமியார் வீட்டுக்கே வந்துட்டேன் சார்.